வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம் ஸ்டோரி சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிஞ்சி ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, இந்த மாதிரி பிரிச்சு போட்டீங்கன்னா நம்மளாலாம் ப்ரொமோஷன் பண்ண முடியாது நண்பர்களே. கூட்டி நம்ம பார்த்துக்கிட்டு தெரிய முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரே அமௌண்டா 100 ரூபாய் போடுங்க, அப்பதான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் நம்மளே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நல்லா இருக்க மாட்டானா? நீதான். அதேதான். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். எங்களோட வயிற்று எரிச்சல அதான் சார். எங்கடா பிடிச்சி ஐயோ பொச்சி குறையுதே குத்துதே குறையுதேண்டா எப்படிங்க? என் கூட தான் இருக்கா, அவன் லவ் பண்றான், நானும் தான். இதுவும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இருங்க பாய், ரொம்ப போய் போ தம்பி, என்னவீங்க பாருங்க பாய். இப்போ என் கூட தான் இருக்கா, அறுத்துறாரு போடி. பயமே இருக்காதா? யூனிஃபார்ம் போட்டுட்டாரு. பிடிக்கிறேன் பாரு. இதுவும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். எப்படிங்க அந்த ஸ்கூல்ல கண்டிக்கவே மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துக்குமே நான் வரேன். நீங்க வந்துட்டு எந்த இடத்துல என்னை பார்த்தாலுமே ப்ரோ நான் உங்களோட ஃபாலோஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஜிபேல பேடிஎம் இல்ல, அதே டைம்ல அந்த இடத்துல உங்க கையில வந்துட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்குறீங்களோ அப்படியே நான் தரேன். ஓ, அப்படி ஒரு வெளியே வர மாட்டாரு. வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருப்பாரு. என்னடா இது? மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஒட்டிக்கோ. சத்யராஜ் மாதிரி. நம்ம ஒண்ணு கட் பண்ண என்ன கட் பண்ண போறோம்னு கேக்குறீங்களா? நம்ம டங் மாதிரி ஒரு அளவுக்கு ஜெயிலுக்கு போயாச்சு சார். ஒரு கிரீனா மாத்திட்டாரு. அதிகம் பண்ணிட்டாரா? நான் பெரியவரு எம்பிபிஎஸ் படிச்சவனா என்ன இப்போ பண்ண போறாரு போறோம்னு சொல்லிருந்தோம்ல. 12 நாள் தான் அரெஸ்ட் பண்ணது. டங்க பாருங்க. இருங்க போய் போ தம்பி, என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இது குறித்து அறிந்த திருச்சி மாநகர போலீசார் அவரது இன்ஸ்டா பக்கத்தை ஆய்வு செய்து விசாரித்ததில் ஹரிஹரனையும் போலீசார் கைது செய்தனர். நம்பி உட்கார்றாங்க பத்தியா? பாவமா ஐயோ என்ன விட்டுருந்தாரு. பாண்டி, உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. ரெண்டாவது கப்பல் வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல உட்காந்து பண்ணுகிறாங்க. எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் யோகா மாஸ்டரா வாழாது அப்படியே கழுத்து வலிலாம் சரியாயிடும். இந்த இதுக்கும் தலையாட்டாதீங்க. ஓகே ஓகே மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓகே மட்டும் சொல்லுங்க. ஓகே தலையாட்டாதீங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே தலையாட்டாதீங்க. ஓகே மட்டும் சொல்லுங்க. ஓகே அட கிளாஸ் சாரிடா, அங்க வாங்கடா, சாப்பாடு வரதுக்குள்ள அப்படியே போங்க. டேய் என்னடா அவரும் பாத்தியா? அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வாத்தியாரே அப்படி இருந்தா வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டீங்க. நீங்க கடனா கொடுத்த பணத்தை திரும்பவும் பெறுவதற்கு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதுல உங்களுக்கு யார் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை எழுதுங்க. உதாரணமாக எனக்கு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு எழுதி ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து அதுல அந்த பேப்பரை மேல வச்சு அதுக்கு மேல ஒரு வரமிளகாய் வச்சு அப்படியே சுருட்டி ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இது உங்களோட பர்சுக்குள்ள வச்சுட்டு அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்த உடனே வரமிளகாய யாருடைய கால் தடமும் படாத அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அந்த பணத்துல யாருக்காவது ஏதாவது உணவு வாங்கி கொடுத்துடுங்க. என்னது இது? 10,000 முறை தெரிஞ்சாலே கிடைக்க மாட்டான். ஒரு வடமிளகா வச்சு குத்துருவாங்க. நான் தோக்கணும்னு கொல்லமுடி காலையில இல்ல அந்த 100 ரூபாய் மத்தவங்களுக்கு போனா பரவாயில்லையா? இருக்கியா இல்ல எதுவும் சாவகவா இருக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த வெள்ளை சாவு இல்ல, அது என்னோடது இல்லையா? உன்னோடது இல்லையா? என்னது இது பாக்கெட்ல? மண்ணு முடி இதெல்லாம் மைதா மாவு பொம்மை மாதிரி துணி வைக்கலாம் கட்டாராங்க. நான் வரல, விளையாடவே வரல. அம்மா ஏய் போத தெரிவிட்டேன் வீடு போயிருப்பா.
உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அச்சோ, அடிச்சு செத்துருவேன். செய்ய மாட்டேன் நானு. ஓ மைக்கேல் ஜாக்சன். இது என்ன கெட்டப்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடிமையின் பெயர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யார்? உண்டியலில் தவறி விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என்ற உத்தரவால் விவேக் ஞாபகம் சொன்ன மாதிரி தான் தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி. பதறிப்போன அந்த இளைஞர் கோவில் நிர்வாகத்திடம் நடந்த சம்பவத்தை கூறி ஐபோனை கேட்டுள்ளார். ஆனால் கோவில் நிர்வாகம் உண்டியலில் விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என கூறியதால் விருப்பப்பட்டு கொடுத்தாதான் தவறி விழுந்ததெல்லாம் எடுத்துக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சு இது எனக்கு எது எனக்கா என்னடா காலையில இருந்து ஒரு குறுப்பாவே வருது சொல்லியால தேங்காய் கிடக்கிற மாதிரி தொங்கி போய் மாதிரி தெரியுது மங்கி போய். கோவில் நிர்வாகம் உண்டியலில் விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என கூறியதால் அதிர்ச்சி அடைந்தார். ஐடியா ஆத்தா அன்னைக்கு அவர் பண்ணது தப்பே இல்லையே. நான் ஒரு கடன் இருக்கிறவனா போய் அதுல விழுந்து எஸ்கேப் ஆயிடலாம். சொல்றீங்க நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். எதுல தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. மலைக்காகத்தான் வீடும் அத கலைக்காகத்தான் வீடும். உங்க மூஞ்சிகளுக்கு வடக்கன்ஸ் பண்ணுந்தது தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? நீங்க போய் கிணத்துல குதிங்க ப்ரோ, யாராச்சும் உங்களை காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். ஏகப்பட்ட பேர் கேட்டிப்பா, அதுக்கு நீ பேர் பறக்க முடிப்போம். மக்களே இதுதான் கிணறு, இங்கதான் நான் குதிக்க போறேன். எனக்கு வேற நீச்சல் தெரியாது. You can't what? என்னடா பண்றீங்க? எனக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சது Amazing. கெத்தா பாடல அப்படியே போயிருக்கலாம்ல. நல்ல ட்ரை தான். ஆனா என்ன பண்றது? யோ அவங்களுக்கு காணாம ஆயிடுது. சரி, இப்போ நீ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுப்போம். உனக்கு வந்து 10 விரலுமே உனக்கு இல்லை அப்படின்னா உன்னால் ஐடியில் ஒர்க் பண்ண முடியுமானா ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நீ அந்த விரலை வச்சு தானே சம்பாதிக்கிற. அந்த மாதிரி அந்த அக்கா அதோட உடம்பு வச்சு சம்பாதிச்சுக்குது. உனக்கு என்ன? நீயும் காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இந்த படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடம்பு வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க அவனை நீ எல்லாம் பேசவே கூடாது. இவ்வளவு அறிவா பேசு. உடம்பு வச்சு சம்பாதிக்கிறான், அதெல்லாம் அசிங்கம்லாம் கிடையாது ப்ரோ. அது அவங்களோட இஷ்டம். எல்லாரும் அவங்க இஷ்டம் வீடியோ போட்டேன்னா தெரியுமா? விளையாட போலாம். இங்க பாரு, அக்கா இக்கான்னு கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. என்னடா இது, என் சொந்த அக்காவே அக்கான்னு கூப்பிட்டு என்ன திட்டுறாங்க. மக்களே சின்ன பையன் அட்வைஸ் சொல்றேன் பாத்தீங்களா? இந்த அக்காக்கெல்லாம் ட்ரெண்ட் ஆக்காரத நிறுத்திட்டு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா போய் பாருங்க. அதுரா சொல்ல வேண்டியதா இருக்கு. அனைவரும் தாகமாக வந்து குடிங்க. இடம் வாங்கி குடியுங்கள். ஒருவராக அவனுக்கு தெரியுது. அது கூட உங்களுக்கு தெரியல. உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறான். தலையில ஊத்துங்க சாமி. இதுக்கு இன்னுமா தெரியலங்க. வர வர மீம் ஸ்டுடியோ வீடியோ பார்த்தா நல்லதான். அவர் கரெக்டாக தான் போடுறாரு. ஆனால் பார்க்குற விஷயங்கள்லாம் பயங்கர சிரிப்பே வரமாட்டேங்குது. கடுப்பாகுது. இப்போ இந்த நாக்கு வந்து இந்த வெட்டுற கேஸ் இது பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு பயம் வருதா? இப்போ யாருன்னா அந்த மாதிரி பண்ணுவானா? இப்போ ஒருத்தன் பண்ணால் இதே மாதிரி எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயம் உடனே கிரியேட் ஆகுது. அது உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தானே இதுக்கும் ஆக்ஷன் எடுத்துருக்கணுன்றது தான். ஏன் எடுக்கல? இப்போ வரிசையாக பொண்ணுங்க வந்துனே இருக்கிறாங்க. போன வீடியோவில் தான் பரிதாபங்கள சொன்னார், அந்த லிஸ்ட்டு போட்டார். அவ்வளோ பேர் இப்போ வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்கன்றது தான். அதுக்கும் ஒரு ஆக்ஷன் இருந்தால் டப்புன்னு அது ஸ்டாப் ஆகிருக்கும். இதுக்கு மேலே எவனா நாக்கை வெட்டுறாங்க நகத்தை வெட்டுறான்னு எவனும் வரமாட்டான். அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த பொண்ணுங்களும் இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு யாரும் வரமாட்டாங்க. அது எப்படி இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. நான் அதுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன்னு யாரும் செய்ய மாட்டாங்க. அது பார்க்கலாம். அது ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான். அது எப்போ நடக்கும் நானும் டெய்லி பார்த்துக்கிறேன். நியூஸ் எப்படா வரும்ன்றது அது வரந்த பாடு இல்லை. இதே நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களும் வெட்டிக்கணும்னு வராங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்களான்றது தான். இப்போலாம் எது வந்தாலும் உடனே இன்ஸ்பிரேஷன், நானும் அது மாறுறேன் அது பண்ணுறேன்னு உங்களுக்கு அது
எல்லாரும் பார்த்து ரசிக்கிறதோட சரி, இல்லை திட்டுறதோ அப்படி விடுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. இதில் என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குதுன்னு எனக்கு புரியல. என்ன இப்போ இது பண்ணி என்ன புகழ்ந்துட போகிறாங்கன்னு எனக்கு இதில் புரியல. என்ன இருக்குது? இதில் யாருக்கு இது பிடிக்கும்னு தெரியல. இப்போ சப்போஸ் யாராவது வந்து மேரேஜ் ஆகாதவங்க இருந்தாங்களும் மேரேஜ் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியல. எத்தனை பேர் அதை விரும்புவாங்கன்னு கூட தெரியல. பட் அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஜஸ்ட் யூனிக்காக யாருக்கு யூனிக்காக இருந்து என்னத்தை பண்ண போகிற நீ? ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஃபாரினில் ஒரு காலத்தில் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே அதெல்லாம் வேடாக பார்த்தது தான். அது அப்படியே இங்கே வந்துச்சு. இப்போ இது சகஜமாக இங்கே வந்துட்டு இருக்கிறது வந்து எப்படின்னே தெரில. இதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ஆசைப்படுவாங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி வேடாக பார்த்தவங்க. இதெல்லாம் ஆசை வருதா என்னன்றது புரியல. ஒரு வியூவுக்காக ஒரு இடத்துல ஃபேமஸ் ஆகுதுன்றதுக்காக என்னன்னா பண்ணுவாங்கன்ற மாதிரி அவ்வளோ கெடுத்து வச்சுருக்காதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவர் இம்பேக்ட் இப்போ தான் புரியுது. இந்த மீடியா ரொம்ப மாதம் சொல்லிகிட்டே இருப்போம், அதுக்குள்ளே விழுந்துடாதீங்க, அது உங்களை ஒரு மாதிரி இழுத்துட்டு வேறு எதுனா போய்டுன்றது அதோட பிம்பம் தான். அதெல்லாம் எத்தனா ஒன்று பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க வராங்கன்றதுனால என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த ஸ்கூல் பையன் பண்ணது அது ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பறம் ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் எதை திறந்தாலும் அந்த பையன் தாங்க வரான். அந்த ரீல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கப்புல்லாம் அது பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூடமே வந்து அதை பார்த்துட்டு சும்மா நம்மளும் பண்ணி பார்ப்போம் நானே பண்ணி பார்த்தேன். நீ வேறையா? கழுத்து சுளுக்கு இருந்தால் சரியாவங்க, வேணா ட்ரை பண்ணுங்க. உண்மை ஏதோ கழுத்துக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது. அதுக்கு எனக்கே பண்ணிட்டு பயங்கர சிரிப்பு வந்து நானே தனியாக ஒரு 5 நிமிஷம் சிரிச்சிருந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த பையன் எப்படி தான் அது பண்ணுறானோ தெரில. பட் அதுக்கப்புறம் அவன் போகிற ரீலு அப்புறம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் கேவலமாக தான் இருக்குது. அதெல்லாம் பயங்கர கோவம் தான் வந்தோம். பட் இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. நானும் பண்ணி பார்த்தேன். அதான் ஐடி கம்பெனியில் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணுறத விட நியாயங்க. ஏன்னா ஐடி கம்பெனியில் உட்காந்து கழுத்து வலி இருக்கும். அவங்க அந்த ரீல்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு வியூ போன மாதிரி ஆச்சு. அவங்க பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கூல் பசங்க பண்ணாங்க பாருங்க, நடுவில் வாத்தியார் வச்சுக்கிட்டே கேட்ட வார்த்தை அவர் என்னடானா கம்பீரமாக அதுக்கு போஸ் குத்துன்னு வந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. ஒருவேளை அது வந்து ரீல்ஸில் அந்த சவுண்ட் அவர் கேட்கலையா, வெறும் வாய் மட்டும் அசிச்சிட்டாங்களா, அவருக்கு தெரியாமல் இது பண்ணிட்டாரா, இல்லை அங்கேயுமே அந்த கெட்ட வார்த்தை பேசி அதை தெரிஞ்சே பண்ணியிருந்தா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன அது சீர்கேத்துறாங்க, நீயும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு அவருக்கு வேலையே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்னம்மா பார்ப்போம். எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா அந்த பையன் ஜஸ்ட் இந்த மாதிரி சாங் ரீல் மட்டும்தான் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அப்போ தான் நானே அது பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் அந்த அவன் பையன் ரீல்ஸ்லாம் அப்போ அடிக்கடி வர ஆரம்பிக்குது. ஃபுல்லாக பேர்ட் வேர்ட்ஸ் தான். அது ஒரு கெத்து ஒரு கெத்தாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பையன். அதில் ஸ்கூல் பார்க்காத அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வர பண்ணுறானுங்க. இப்போது இது வேறு சார் வச்சுக்கிட்டே வேறு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் இல்லையா, ஒன்றும் கேட்க மாட்டாங்களான்ற மாதிரி இருக்குது. அதான் முன்ன அந்த பயம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்குது? அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, உடனே அவன் எதனா பண்ணிப்பான், எதுவும் கேட்கக்கூடாது. என்னதான் இப்போ மாட்டேன் இவங்க எப்படி தான் ஒழுங்கு முறைக்குன்னு வர்றது? எந்த பயமும் இல்லை. வாத்தியாரை வச்சே ரீல்ஸ் போடுற அளவுக்கு இப்போ ஆகிட்டானுங்கன்னா என்ன சொல்கிறது? பயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பயத்தை க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் நான் டிசி வைத்தான் நான் போகிறேன் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜாலியாக போகிறான். ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க ஒன்றும் பேரண்டிங்காகுது. அவங்களா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.